வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியை உலுக்கிய சம்பவம் 19 வயது இளைஞனின் உயிரை பறித்த தொலைபேசி. எச்சரிக்கை மட்டத்தை அடையும் வெப்பம். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையர்களுக்கு போலீசாரின் முக்கிய அறிவித்தல். மீளளிக்கப்படும் பணம். அரசாங்கத்தின் பொய்கள் குறித்து நாட்டுக்கு விளக்கமளித்த சஜித் பிரேமதாச. ஷிரான் பாசிக்குடன் தொடர்பு படுத்தி போலி பிரச்சாரம். சட்ட நடவடிக்கைக்கு விரைந்த திலகரத்ன தில்ஷான். 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருளுடன் சிக்கிய தம்பதியினர். பரீட்சை முறைகேடுகளில் சிக்கிய 461 அதிகாரிகள் கருப்பு பட்டியலில் சேர்ப்பு. யாழ் நல்லூர் ஆலய திருவிழாவின் போது திடீரென்று வெளியேற்றப்பட்ட பெண். காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தல். ட்ரம்பின் இளைய மகனை கொலை செய்ய திட்டம். ஈரான் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கல்குடா கருங்காலிச்சோலை பகுதியில் கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்தவாறு மார்பில் வைத்துக் கொண்டு உறங்கிய போது கையடக்க தொலைபேசி வெடித்ததில் 19 வயது இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு இடம்பெற்றதாக பாசிக்குடா போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கல்குடா கருங்காலிச்சோலை வீதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறித்த இளைஞன் சம்பவ தினமான வியாழக்கிழமை மாலை வீட்டில் உறங்குவதற்கு சென்ற நிலையில் அவரின் கையடக்க தொலைபேசியை மின்சாரத்தினூடாக சார்ஜ் செய்து கொண்டு கையடக்க தொலைபேசியை அவரின் நெஞ்சில் இருதயம் இருக்கும் பகுதியில் வைத்துக் கொண்ட நிலையில் அவர் உறங்கினார். இந்நிலையில் கையடக்க தொலைபேசியின் பேட்டரி சூடாகி வெடித்ததை அடுத்து படுகாயமுற்ற அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கல்குடா போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணம் மற்றும் பொலனறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெப்பமான வானிலை தொடர்பான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளை பகல் வேளையில் கிழக்கு மாகாணத்திலும் பொலனறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பச்சுட்டன் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சார்பு ஈரப்பதன் மற்றும் அதிகபட்ச வெப்பநிலையை கணக்கிட்டு இந்த வெப்பச்சுட்டன் தீர்மானிக்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது மனித உடலுக்குள் உணரப்படும் உண்மையான வெப்பநிலையை குறிக்கிறது. நீண்ட நேரம் வெயிலில் இருப்பது அல்லது வெளிப்புற நடவடிக்கையில் ஈடுபடுவது உடல் சோர்வை ஏற்படுத்தும் என்றும் தொடர்ந்து வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடும் போது தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆகவே பொதுமக்கள் போதுமான அளவு நீர் அருந்தி உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ளுமாறும் கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 20ஆம் தேதி போலீஸ் சான்றிதழுக்கு விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்று சான்றிதழ் தரவு தொகுதி செயலிழந்ததால் விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அமைப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. எனவே சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மீண்டும் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். மீண்டும் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் தொடர்பான அறிக்கைகள் பெறப்பட்ட பின் சான்றிதழை வழங்க முடியும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் முந்தைய விண்ணப்பத்துக்காக அறவிடப்பட்ட 5100 ரூபாய் கட்டணம் விண்ணப்பதாரர் செலுத்திய அட்டையில் மீண்டும் மீளடிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்கள் அடுத்தடுத்து 2 சந்தர்ப்பங்களில் ஏமாற்றப்பட்டதாகவும் 2019 ஏமாந்து நாடு வங்குரோத்தனமாகவும் 2024 ஏமாற்றப்பட்டதால் முழு சமூகமும் முற்றிலும் முடங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மேலும் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள், சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 220 லட்சம் மக்களும் தற்பொழுது கடுமையான அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். அனுராதபுரம் மாவட்டத்தின் மெதவாச்சிய தொகுதியின் ரம்பீவ பகுதியில் இடம்பெற்ற சமய ஜன பலகேவியின் உறுப்பினர் ஊக்குவிப்பு மக்கள் சந்திப்பில் கலந்து உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இன்றைய அரசாங்கம் பொய்கள் மற்றும் அப்பட்டமான ஏமாற்றங்களின் மீது இயங்கி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் தேர்தல் காலத்தில் வயலில் இறங்கி நெல் சாப்பிட்டு 1 கிலோ நெல்லுக்கு 150 ரூபாய் தருவதாக கூறிய போதிலும் அது இன்று 120 ரூபாயாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்சார கட்டணத்தை 33% குறைத்தல், துறைமுகத்தில் இறக்கப்படும் விலைக்கு எரிபொருள் வழங்குதல் மற்றும் 12 லட்சத்துக்கு வெட்ஸ்கார் வழங்குதல் என்று உறுதியளித்த எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் குற்றம் சுமத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் தேசிய கிரிக்கெட் வீரர் TM டில்சான் தன்னுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட பொய்யான மற்றும் அவதூறான பதிவுகள் குறித்து கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். நாட்டிற்கு 20 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி தான் கட்டியெழுப்பிய நட்பெயருக்கு இந்த தவறான தகவல்கள் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கை திரும்பிய பின் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்த டில்சான் தனது பெயரை தூய்மைப்படுத்த நியாயமான மற்றும் விரைவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காகவோ அல்லது விளம்பரத்துக்காகவோ பொதுநபர்களின் பெயர்களை பயன்படுத்தி தவறான தகவலை பரப்புவதை தவிர்த்து சமூக ஊடக பயனர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த அவதூறான பதிவுகளுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்க தன்னுடைய வழக்கறிஞர்கள் ஆயத்தமாகி வருவதாகவும் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு சட்ட ரீதியான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பிரபல பாதாள உலக குற்றவாளி சிரான் பாசிக்குடன் டில்சானை தொடர்புபடுத்தி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாத்தறை பகுதியில் அழகு நிலையம் என்கின்ற பெயரில் ஒரு அழகு நிலையத்தை நடத்தி வந்த தம்பதியினர் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெருமளவு போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மாத்தறை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் பொழுது இவர்கள் இருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் எனப்படும் கிறிஸ்டல், மெத்தம்பெட்டமைன் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறாக கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு சுமார் 7 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் பெறப்பட்ட மூலத்தை கண்டறியவும் இதன் பின்னணியில் ஏதேனும் பெரிய போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ச்சியான தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு தவறுகள் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 461 அதிகாரிகளின் பரீட்சை பணிகள் இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் தகவல்கள் பரீட்சை கடமைகளுக்காக அதிகாரிகளை நியமிக்கும் போது கருத்தில் கொள்ளப்படுகிறது என்பதற்கான ஆதாரங்கள் கணக்காய்வின் போது கண்டறியப்படவில்லை எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள 461 அதிகாரிகளில் 133 பேரின் தேசிய அடையாள அட்டை இலக்கங்களும் 182 அதிகாரிகளின் பரீட்சை பணித்தடையை ஆரம்பித்த தேதியும் குறித்த பட்டியலில் பதிவு செய்யப்படவில்லை என கணக்காய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதியுடன் 7 ஆண்டுகளுக்கு மேலாக கருப்பு பட்டியலில் இடம்பெற்ற அதிகாரிகளின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி கணக்காய்வாளர் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட பதிவில் தெரிவித்துள்ளது. எனினும் குறித்த பெயர்கள் நீக்கப்பட்டமை கருப்பு பட்டியலை முறையாக பராமரிக்காதமை காரணமாக இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த விடயங்களை இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த செயலாற்று அறிக்கையில் இணைக்கப்பட்ட கணக்காய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆலயத்தில் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பெண்ணொருவர் திடீரென்று வெளியேற்றப்படும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்தது. இதற்காக குறித்த பெண் வெளியேற்றப்பட்டார் என்பதற்குரிய சரியான காரணம் தெரியாமல் சிலர் முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருக்கும் விதிமுறைகளை யாராக இருந்தாலும் பின்பற்ற வேண்டும். அந்த வகையில் ஆலயத்தின் உட்பகுதியிலிருந்து புகைப்படங்கள் எடுக்க அனுமதி இல்லை. எனவே குறித்த பெண் அதை மீறியதாகவும் அவரை வெளியிருந்து புகைப்படம் எடுக்குமாறு அறிவுறுத்தி அவரை வெளியேற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரத்தில் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் சிவானந்தா குறிப்பிட்டார். காணாமல் போன உறவுகளின் வலியையும் வேதனையும் உணர்ந்து அனைவரும் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது முகம் கொடுக்க நேர்ந்த சம்பவங்கள் தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக சுட்டிக்காட்டினார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் நீண்ட காலம் தங்களின் அன்பானவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய முடியாமல் பல்வேறு இன்னல்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு எவ்வித பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே தமது உறுதியான நிலைப்பாடு என அவர் தெரிவித்தார்.
தாமும் காணாமல் போனவர்களின் உறவுகளைப் போல வலிகளை உணர்ந்தவர் என்ற அடிப்படையில் அவர்களின் உணர்வுகளையும் வேதனைகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு உரிய தரப்பினர் அவர்களுக்கு நீதி வழங்க முன்வர வேண்டும் என டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இளைய மகனான ஃபெரோன் டிரம்பை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டப்படுவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரானின் பாதுகாப்பு தலைவர் மொக்சேன் ரஸாயி இந்த விடயத்தில் தெரிவித்தார். லெபனான் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு பேட்டியில் இந்த விவகாரம் தொடர்பில் பகிரப்படும் தகவல்களில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது உண்மைக்கு புறம்பான தகவல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதியின் 18 வயதுடைய இளைய மகன் ஃபெரோன் டிரம்பை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது குறித்து ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட காணொலி பதிவு தொடர்பில் தங்களுக்கு தெரிய வந்ததாக அமெரிக்க ரகசிய சேவை அமைப்பு தெரிவித்தது. இந்த செய்தி சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஈரானிய தரப்பிலிருந்து இந்த விளக்கமும் அதேவேளை இந்த கொலைக்குரிய மறுப்பும் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆலயத்தில் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பெண்ணொருவர் திடீரென்று வெளியேற்றப்படும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்தது. எதற்காக குறித்த பெண் வெளியேற்றப்பட்டார் என்பதற்குரிய சரியான காரணம் தெரியாமல் சிலர் முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருக்கும் விதிமுறைகளை யாராக இருந்தாலும் பின்பற்ற வேண்டும். அந்த வகையில் ஆலயத்தின் உட்பகுதியிலிருந்து புகைப்படங்கள் எடுக்க அனுமதி இல்லை. எனவே குறித்த பெண் அதை மீறியதாகவும் அவரை வெளியிலிருந்து புகைப்படம் எடுக்குமாறு அறிவுறுத்தி அவரை வெளியேற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணம் மற்றும் பொலனறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெப்பமான வானிலை தொடர்பான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளை பகல் வேளையில் கிழக்கு மாகாணத்திலும் பொலனறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பச்சுட்டன் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சார்பு இருப்பதன் மற்றும் அதிகபட்ச வெப்பநிலையை கணக்கிட்டு இந்த வெப்பச்சுட்டன் தீர்மானிக்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது மனித உடலுக்குள் உணரப்படும் உண்மையான வெப்பநிலையை குறிக்கிறது. நீண்ட நேரம் வெயிலில் இருப்பது அல்லது வெளிப்புற நடவடிக்கையில் ஈடுபடுவது உடல் சோர்வை ஏற்படுத்தும் என்றும் தொடர்ந்து வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடும் போது தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆகவே பொதுமக்கள் போதுமான அளவு நீர் அருந்தி உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ளுமாறும் கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் தேசிய கிரிக்கெட் வீரர் TM டில்சான் தன்னுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட பொய்யான மற்றும் அவதூறான பதிவுகள் குறித்து கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முறைப்பாடளித்துள்ளார். நாட்டிற்கு 20 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி தான் கட்டியெழுப்பிய நட்பெயருக்கு இந்த தவறான தகவல்கள் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கை திரும்பிய பின் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்த டில்சான் தனது பெயரை தூய்மைப்படுத்த நியாயமான மற்றும் விரைவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காகவோ அல்லது விளம்பரத்துக்காகவோ பொதுநபர்களின் பெயர்களை பயன்படுத்தி தவறான தகவலை பரப்புவதை தவிர்த்து சமூக ஊடக பயனர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த அவதூறான பதிவுகளுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்க தன்னுடைய வழக்கறிஞர்கள் ஆயத்தமாகி வருவதாகவும் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு சட்ட ரீதியான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பிரபல பாதாள உலக குற்றவாளி சிரான் பாசிக்குடன் டில்சானை தொடர்புபடுத்தி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாத்தறை பகுதியில் அழகு நிலையம் என்கின்ற பெயரில் ஒரு அழகு நிலையத்தை நடத்தி வந்த தம்பதியினர் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெருமளவு போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மாத்தறை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் பொழுது இவர்கள் இருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் எனப்படும் கிறிஸ்டல், மெத்தம்பெட்டமைன் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறாக கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு சுமார் 7 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் பெறப்பட்ட மூலத்தை கண்டறியவும் இதன் பின்னணியில் ஏதேனும் பெரிய போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ச்சியான தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ඒකම
වැවිලි සහ ප්‍රජා යටතල පහසුකම් අමාත්‍යාංශයේ ගරු ලේකම් ගුණදාස් සමරසිංහ මහතාටත් වේදිකාවට පිවිසෙන්නට ආරාධනය කරනවා. அடுத்ததாக கௌரவ ஜனாதிபதி மற்றும் அதிதிகளின் கையினால் நவோதயபுரம் வீட்டு திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு வீட்டு விபர கோப்புகளை கையளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் உத்தியோகபூர்வமாக 10 பயனாளிகளுக்கான வீட்டு கோப்புகளை இப்பொழுது நாங்கள் பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் ஜனாதிபதி கையிலே முதலாவதாக தனது சொந்த விலாசத்திற்கான வீட்டு உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது திரு சிவபாலன் ஜெகனேஸ்வரன் அவர்களை. அவரை தொடர்ந்து உரிமை பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக திரு வெத்தலிங்கம் சிவகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு சண்குபதி சிவநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருமதி ராஜேந்திரன் தர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பூனாகலை பிரதேசத்தில் 50 வீடுகளை வீட்டு உரிமையாளர்களுக்கு நவோதயபுரம் வீட்டு திட்டத்தினூடாக நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம். அரசாங்கத்தின் பூரண ஒத்துழைப்போடும் இராணுவத்தினரும் நிறைய பங்களிப்போடும் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வீடுகளுக்கான உரிமையாளர்களை இப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்கள் இந்த மேடையில். அவரை தொடர்ந்து திரு வீரன் ஜெகநாதன் தனக்கான வீட்டு உரிமத்தை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருமதி கதிரவேல் கனகசுந்தரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து தனது வீட்டு விபர கோப்பை பெற்றுக் கொள்வதற்காக திரு மாரியப்பன் சுந்தரேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு வேதை கவித்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தனது வீட்டு விபர கோப்பை பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்ததாக திரு ராமன் கோவிந்தசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு மாதவன் மோகன்ராஜ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளது. அந்த பயனாளிகளுக்கான பெயர் இப்பொழுது நான் வாசிப்பேன். அவர்கள் உடனடியாக வந்து தங்களுக்கான உரிமை பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் திரு சின்னையா சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருமதி வேலு சுசிலா தேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு கோவிந்தசாமி சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்தும் தனது வீட்டு காணி உரிமை பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக திரு ஜி சத்தியமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு நவயோகராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய கரகோஷத்தையும் அவர்களுக்கு வழங்குகள். உற்சாகமாக சந்தோஷமாக அவர்களுக்கான உரிமை பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக திருமதி ஆர் சிவரஞ்சனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அவரைத் தொடர்ந்து திருமதி எஸ் பரமேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமது காணி உறுதி பத்திரங்களை எமது பயனாளிகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திருமதி ஏ பஞ்சவர்ணகிளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரைத் தொடர்ந்து திரு எஸ் கலைச்செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏனைய பயனாளிகளுக்கான உறுதி பத்திரங்களும் இந்த நிகழ்வில் வழங்கப்பட உள்ளது என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திருமதி எம் இதயராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தனது காணி உறுதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக. ஜனாதிபதி அவர்களுடைய கையில் நவோதயபுரம் வீட்டு திட்டத்தினுடைய மற்றொரு பயனாளி தனக்கான வீட்டு விபரக்கோவை பெற்றுக்கொள்ளப் போகின்றார். திரு சண்குபதி சிவநாதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். හිමිකම් ඔප්පු සහ නිවෙස් හිමිකම පවරා ගැනීමෙන් පස්සේ මේ ජාතික කටයුත්තට ජනාධිපතිතුමන්ගේ රජයේ සහ විශේෂ අමාත්‍යතුමන්ගේ මගකීම ඔස්සේ ඒ සඳහා ශ්‍රමය වැය කරනු ලැබුවේ ශ්‍රී ලංකා යුද හමුදාවේ ඉංජිනේරු සේවා බලකාය. ඒ නිසා මේ මොහොතේ ඒ සංකේතවත් කරමින් අපේ රටේ ආරක්ෂක අංශ මේ රට ගොඩනගන්න දක්වන්නා වූ අනුපම දායකත්වයට අපේ කෘතවේදීත්වය පුද කරන්නට ශ්‍රී ලංකා යුද හමුදාපතිතුමන් වෙත ලුතිනන්ට් ජෙනරාල් නිලන්ත ප්‍රේමරත්න වෙත ජනාධිපතිතුමන් විසින් නිවාස ව්‍යාපෘති ඉදිකිරීම වෙනුවෙන් සමරු තිලිනයක් පිළිගන්වන මොහොතයි දැන්. දිට්වා සුලිකුණාටුවා බියස මේ රටේ සාමාන්‍ය වැසියන්ට සහන සේවා කණ්ඩායම් වලට ළඟා විය නොහැකි දිශානතීන් කරා ගමනාන්තයන් කරා ඔවුන්ට ජීවිතය ලබා දෙන්නට විපත්පත් ජනතාවට මහා මෙහෙවරක නිර්තුනේ ආරක්ෂක අංශ ත්‍රිවිධ හමුදාව පොලිසිය සිවිල් ආරක්ෂක බලකාය ඒ වගත් මතක් කරමින් තමයි මේ නවෝදයාපුර නිවාස ව්‍යාපෘතියට ඉංජිනේරු බලකාය දැක්වූ දායකත්වයට ජනාධිපතිතුමන් සංකේතාත්මක පිළිගැනීම කරනු ලබන්නේ. දැන් මෙය අවස්ථාවක් කරගන්නවා අපි මේ මහ පොළොවේ ඇත්තක් උනේ මලේගම් ප්‍රජාවගේ මුතුන් මිත්තන්ගේ පටන් පරම්පරා ගණනාවක් තිස්සේ ඔවුන් දැල්වූ ප්‍රාර්ථනාවක්. ඒ නිසා ඔවුන්ගේ මේ පරම්පරාගත හීනය උමනාව සැබෑවීමේ සතුට පළ කරන්නට නිවෙස් හිමිකම්ලත් දෙදෙනෙකුට අපි ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. ජනාධිපතිතුමන්ට ඔවුන්ගේ ආදරයත් ගෞරවයත් සංකේතාත්මකව පිරිනමන්නට වේදිකාවට පැමිණෙන ලෙස. கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் இலங்கை இராணுவ தளபதிக்கு நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. ஆகவே அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இந்த நவோதயபுரம் மலேக மகிழ்ச்சி வேலை திட்டத்தில் இருக்கிறதாகவே அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இவ்வாறு வளமான நாடு அழகான வாழ்க்கை என்கின்ற தொனிப்பொருளில் அழகான வீட்டுக்கு உரிமையாளர்களாக உங்களை மாற்றிய இந்த தருணத்தில் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து எமது மலேகத்தில் இருக்கின்ற மக்கள் அவருக்கான ஒரு நினைவு பரிசையும் அன்பான பரிசையும் இப்பொழுது பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் வழங்குகின்ற இந்த பரிசு உங்கள் அனைவரது சார்பாகவும் வழங்கப்படுகின்ற பரிசு இந்த அரசாங்கம் மலையக மக்களுக்காக பல பாரிய செயல் திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற இந்த வெற்றி பயணத்தில் இதுவும் ஒரு சான்றாதாரமாக அமைகிறது. ஆகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எமது நண்பர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதிக்கும் அதிதிகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். අතිගරු ජනාධිපති අනුරකුමාර දිසානායක මැතිතුන්ට එතුමන් මේ ජනතාව සමග ගතකොට පැමිණි සතුට රටත් සමග බෙදා ගන්නට මේ ඓතිහාසික මොහොතේ අපි ඊටම ගෞරවයෙන් දැන් ඇරයුම් කරනවා. ගෞරවනීය හාමුදුරන් වහන්සේ කුරුක්කල්තුමනි මවිලුතුමනි
පියතුමනි. මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අමාත්‍යවරුනි, නියෝජ්‍ය අමාත්‍යවරුනි, මන්ත්‍රීවරුනි, ඉන්දියානු නියෝජ්‍ය මහ කොමසාරිස්තුමනි, ජනාධිපති කාර්ය මණ්ඩල ප්‍රධානී ඇතුළු සියලු රාජ්‍ය නිලධාරී මහත්වරුනි, මහත්මියනි, சகோதரவருனி, சகோதரியனி, மேனிவருனி, பியவருனி. இங்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய மத தலைவர் அனைவருக்கும், அதேபோன்று எமது அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், அதேபோன்று இந்திய உயர்ஸ்தானிக அந்த நிலையத்தின் உதவி உயர்ஸ்தானிகர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனைவருக்கும், அதேபோன்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பார்ந்த தாய்மார்கள், தந்தையர்கள், சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். මම හිතනවා අද මෙම ප්‍රදේශයේ ජනතාවට සුවිශේෂී දිනයක්. நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம் என்பது இந்த மக்களுக்கு ஒரு விசேடமான ஒரு நாளாக அமையும் என்று. අවුරුදු 200කට වඩා ඈත කාලයකින් අපේ රටේ ආර්ථිකය ගොඩනගන්න 200 வருடங்களுக்கும் மேலாக எமது நாட்டிலே இந்த பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக පැමිණිවීම මලයනා මේ ජනතාව අපේම ශ්‍රී ලාංකික ජන කොටාසයක්. வருகை தந்த நீங்கள் என்பது இந்த நாட்டில் எமது உடன் பிறப்புகள் என்று தான் நான் நினைக்கின்றேன். ඔවුන් ආවේ කොයින්ද, ආවේ කවදද කියන එක වැදගත් නැහැ. நீங்கள் வந்தது எங்கிருந்து, எந்த காலத்தில் வந்தது என்பது முக்கியமானதல்ல. ඒක ඉතිහාසය. அது வரலாறு. නමුත් අද අපේ රටේ ඉපදෙන, අපේ ஆனால் රටේ ආර්ථිකයට හවුල් වෙන, இன்றைய මේ தினத்திலே මහ පොළොවේ පස් බවට පත්වෙන මේ ජන කණ්ඩායම අපේ රටේ සුවිශේෂී අයිතිවාසිකම් සහිත ජන කණ්ඩායම. இன்றைய நாளிலே இங்கு வாழ்கின்ற மக்கள் என்பது எமது நாட்டு பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் மக்கள் என்பது இந்த நாட்டில் ஒரு முக்கியமான மக்கள் என்பது எமது அபிப்பிராயம். සියවස් දෙකකට අධික කාලයක් වුණත් ඔවුන්ට තමන්ගේම වූ බිම් කොටසක් මේ මාතෘභූමියේ හිමිකමක් නොමැති ජනපජාවක්. 200 வருட காலமாகவும் இந்த நாட்டிலே ஒரு அடி நிலம் கூட இல்லாத இந்த நாட்டு பிரஜைகளாகத்தான் நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள். තමන්ටම වූ නිවසක් අහිමි වූ ජනතාවක්. தமக்கே ஒரு வீடு இல்லாத மக்களாக திகழ்ந்தீர்கள். අපි හිතන්නේ අපේ හැම ජනතාවටම අවශ්‍යයි මූලික කරුණු පහක්වත් අවම වශයෙන් ඉටුවිය යුතුයි. நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் குறைந்தது 5 அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று. ඉන්ද නිවහනක්, இருப்பதற்கு ஒரு வீடு, ආදායම් මාර්ගයක්, ஒரு வருமான வழி, දරුවන්ට අධ්‍යාපනය, பிள்ளைகளுக்கான கல்வி உரிமை, නිරෝගී සම්පන්න ජීවිතයක් ஒரு போஷாக்கான வாழ்க்கை முறை, හා මානසික සුවය. அதாவது உளரீதியான ஒரு நிம்மதி தேவை. හැබැයි අපි මේ ජනපජාවගෙන් ඇහුවොත්, ඔවුන්ගේ මූණු දෙස බැලුවොත්, ඔවුන්ගේ දුකට ඇහුම්කන් දුන්නොත් මේ කරුණ වලින් මොන කරුණද ඉටු වී තිබෙන්නේ? ஆனால் நாங்கள் இந்த மக்களிடம் கேட்டால், இந்த மக்களின் முகங்களை பார்த்தால், அந்த மக்களை அவதானித்தால் இந்த 5 விடயங்களிலே எத்தனை விடயங்கள் பூர்த்தியாக இருக்கின்றது என்று கேட்டால் என்ன நடக்கும்? එනිසා වර්තමාන අපේ රජයේ අභියෝගයේ සහ අපි මත පැවරී තිබෙන වගකීම තමයි මේ සියලු ජන කණ්ඩායම් වලට ඒ අවශ්‍ය වෙන මූලික වමනාවන් ඉටු කරලීම. ஆகவே எமது அரசாங்கத்தின் எமது சவால் தான் இந்த மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது. ඒ සඳහා අපි නිවාස ව්‍යාපෘති ගණනාවක් ක්‍රියාත්මක කරලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் பல வீட்டு திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். එළඹෙන අයවැය ලේඛනයේදීත් නිවාස ගොඩනැගීමේ ප්‍රමුඛතාවයක් ලෙස කටයුතු කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திலும் இந்த வீட்டு திட்டங்களை அமைப்பது என்பதற்கு முன்னுரிமை வழங்கியிருக்கின்றோம். ඒ වගේම හොඳ ආදායම් මාර්ගයක් අවශ්‍යයි. அதே போன்ற ஒரு சிறப்பான வருமான வழி ஒன்றும் ඒ தேவைப்படுகிறது. ආදායම් මාර්ගයන් සම්පූර්ණ කිරීම වෙනුවෙන් අපි බොහෝ පීවරයන් රැගෙන තිබෙනවා. அந்த வருமான வழிகளை பூர்த்தியாக்குவதற்காக நாங்கள் பல வழிமுறைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். දැනටමත් අපි මෙම මලයගම් ප්‍රජාව වෙනුවෙන් වැටුප් වැඩි කිරීමක් ලබා දෙන්න සමත් වී තිබෙනවා. தற்போது உங்களுக்கு தெரியும், இந்த மலையக மக்களுக்காக
சம்பள உயர்வை வழங்குவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம்.